ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லட்சுமி வந்து மேய்ஞ்சிட்ருக்குறாங்க. அவங்கள பிடிச்சிட்டு வர்றதுக்காகத்தான் நான் போயிட்டுருக்குறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகிடுச்சு. அதனால் இவ்வளோ மங்களாக தெரியுது பார்த்தீங்களா, இருட்டாகிற மாதிரி ஆகிடுது. இப்போ வந்து எங்கள் ஏரியிலலாம் தண்ணி நின்றுட்டு இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிருச்சு. அதனால் வந்து லட்சுமியை கட்டி வச்சுட்டு இங்கே கொண்டு வந்து, இல்லைன்னா கட்டுறதுக்கே இடம் இருந்திருக்காது. பாருங்கள், லட்சுமி அவர்கள் சின்சியராக மேய்ஞ்சிட்ருக்குறாங்க. அங்கே எதுவுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், புல்லே இல்லை. பாவம், இருந்தாலும் வயிற்று பசி கொடுமைக்கு மேய்ஞ்சிட்டு காட்டுற பாருங்க எப்படி இருக்குங்க. கடல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கடலுக்கே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். வீடியோவில் எப்படி தெரியுதோ தெரில, ஆனால் தண்ணி பாருங்கள் எங்கே அங்கே வரைக்கும் இருக்குது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணி இருக்குது. இங்கே ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி அந்த ஆலமரத்து வரைக்கும் தான் நம்ம வர முடியும், அது வரைக்கும் தண்ணி இருந்துச்சு. மாடு கட்டவே முடியல. இப்போ அப்படியே இங்கே வற்றி இந்த மாதிரி பாதையெல்லாம் வந்துடுச்சு பாருங்கள். பாதையெல்லாம் தெரிகிற அளவுக்கு தண்ணி உள்ளே போயிடுது. அதுக்கு முன்னாடி இங்கே ஃபுல்லாக தண்ணி, இங்கே இது வரைக்கும் தண்ணி இருந்துச்சுங்க, மேலே வரைக்கும். லட்சுமி பாருங்க, இங்கே எதுவுமே இல்லை பாவம். கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்குது. பாவமாக இருக்குது, கஷ்டம். தீவனம் வாங்கிட்டு வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கோபி போனால் தட்டு வாங்கிட்டு வரணும், பச்சை தட்டு, சோளத்தட்டு வாங்கிட்டு வரணும். பார்த்தீங்களா, சின்ன மரத்தில் தேங்காயை நம்மளே ஆராதனை குட்டியே பறிச்சிடலாம் போலக்குது. இப்போலாம் அப்படி வளர்ந்துருச்சு. விஞ்ஞானம். இங்கே பாருங்க, அங்கே வரைக்கும் தண்ணி பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்து அங்கே கொக்கு பறக்குது, உங்களுக்கு தெரியுதா? அங்கே போய் ஆடு மேய்ச்சிட்ருப்போம், ஆடு மாடெல்லாம். அந்த ஏரிக்கிட்ட போய் உட்காந்து இங்கே ஃபுல்லாக அந்த பள்ளம் ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு வரும். ஏன்னா நமக்கு இந்த சைடும் காடு இல்லை, இந்த சைடும் அந்த ஏரிக்கிட்ட உட்காந்துட்டோம்னா அந்த சைடுக்கு தோட்டத்துக்கு போகாமல் பார்த்துக்கலாம். ஃபுல்லாக இங்கேருந்து அங்கே வரைக்கும் இங்கே வரைக்கும் மேய்ஞ்சிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போவோம். அப்போல்லாம் அந்த மாதிரி சௌரியமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இங்கே தண்ணி நிற்கிறனால இந்த சைடும் தோட்டங்களா, அந்த சைடு ஃபுல்லாக தடமாக தீவனமே இல்லையா. இங்கே ஒரு வரக்காடு தான் இருக்குது, அதில் எவ்வளோ நாளைக்கு தான் மேய்க்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக அங்கே தான் மேய்ச்சோம். அப்புறம் அதனால் தீவனமே இல்லைங்க. இங்கே பாருங்கள், இங்கே அப்படியே இங்கே பாருங்க, வெறுந்தர மாதிரி தான் இருக்குது பாவம். அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும் பாருங்க, எதுவுமே இல்லை, அது ஆடு சாப்பிட்டுக்குது. பாவமாக இருக்குது மாட்டை நினச்சா. ஆள் நடமாட்டமே இல்லை பார்த்தீங்களா. முன்னாடியெல்லாம் ஆடு இங்கே வந்து மேய்ச்சிட்ருப்பாங்க, ஏன்னா இங்கே தண்ணி ஏரி இல்லாதப்ப. இப்போல்லாம் யாரும் வரதில்லை, நாங்கள் மட்டும்தான். லட்சுமி வீட்டுக்கு போகலாமா? லட்சுமி, லட்சுமி, லட்சுமி கண்ணு எங்க? சட்டையே இல்லை. வயிறார மேய்ஞ்சிருந்துச்சுன்னா நம்மளை பார்த்தாவே அம்மா அப்படின்ட்டு கத்துவோம். அங்கே வந்தோம்னாவே அம்மா அப்படிங்கும். அதே பாவம் வயிற்று பசியோடு இருக்குது. எங்கள் ஊரை சுற்றி பார்த்தீங்களாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு சின்ன வயசுலலாம் நம்ம ஊரில் ஆறு இல்லையே, கடல் இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவேன். ஆனால் இப்போ தண்ணி இவ்வளோ நிற்கிது, நான் ரசிக்காமல் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு இடம் இல்லையே அப்படின்ட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இங்கெல்லாம் நிறைய மீன் பிடிப்பாங்க, நண்டெல்லாம் பிடிக்கிறாங்க பசங்களாம் வந்து. நாங்கள் இன்னும் பிடிச்சதே இல்லை. அவங்களாம் பிடிச்சி மீன் பிரியர்களெல்லாம் டெய்லி வந்து இங்கே நின்றுருப்பாங்க, 4-5 வண்டி நிறுத்திட்டு. அதனாலேயே எனக்கு இந்த சைடு வரக்கே பயமாக இருக்குது. இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாது. அதனால் இந்த பக்கமே வரதில்லை. இன்றைக்கி தான் வந்து கொண்டு வந்து ஆடு, அது சக்தி இருந்தாங்கன்னா அவங்க கொண்டு வந்து கட்டிடுவாங்க. எங்கள் அம்மா நேரமாக வந்திருந்தால் அவங்க கட்டியிருப்பாங்க. இன்றைக்கி கோவிலுக்கு போயிட்டு பக்கத்தில் திருவிழாவுக்கு போயிட்டு லேட்டாக வந்ததுனால நான் இங்கே வந்து கட்டியிருக்கிறேன். இல்லைன்னா வரதில்லை இப்போலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்களா, தனியாக இங்கே சிங்கிளாக மேய்ச்சிட்ருப்பேன், இருட்டுக்குள்ளே தான் போவேன், வீடியோ கூட போட்டிருப்பேன். ஆனாச்சுலாம் வரதில்லை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டுக்கு பிடிச்சிட்டு போகிறேன். எங்கள் ஏரியா பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி லொக்கேஷன் உங்களுக்கு பிடிக்குமா? ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.